ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் வந்திருக்கோம். இந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ஹைவே இது. இங்கே வந்து ஃபர்னிஷ்டு 3 BHK ஃப்ளாட் தான் பார்க்க வந்திருக்கும். இந்த ஃப்ளாட்டை பொறுத்தளவுக்கும் வந்து 1662 ஸ்கொயர் ஃபீட்டும், உங்களுக்கு வந்து யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 532 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஆல் அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேங்க் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டின்றதுனால ஒரு 30 to 40% வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 minutes டிரைவ்லேயே இருக்குது. ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி இது. இதை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸு, உங்களுக்கு ஆல் அம்யூனிட்டிஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 10th ஃப்ளோரில் இருக்குது. நம்ம இப்போ போய் 10th ஃப்ளோரில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் வியூஸ், இப்போ நம்ம வந்து 10th ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 30% வந்து கம்மியாகவே கிடைக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1662 ஸ்கொயர் ஃபீட்டும், யூடிஎஸ் வந்து 532 ஸ்கொயர் ஃபீட்டும், ஒரு கவர்டு கார் பார்க்கிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி எல்லாமே வந்து பிக் சைஸில் இருக்கும். உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டெரஸ் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி போகும்போது ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டோடு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அது அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல சைலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்த ஒரு வீடாக இருக்கும். அது இது ஒரு நல்ல லொக்கேஷன் சொல்லலாம். அந்தளவுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 years ஓல்டு. அது ரெண்டு பால்கனியுமே இதே சேம் சைஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு சிட் அவுட் பிளேஸ் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஹாலில் இருக்கும். ஸோ ஹால் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 பேர் உட்கார அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருந்தது. உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட் இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. அது ஓரளவுக்கு ஒரு 8x8 வந்து நீங்கள் டேபிள் போட முடியும். அந்தளவுக்கு இருக்குது. உள்ள ஃபுல்லாக ஃபர்னிஷ்டாக தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. உங்களுக்கு எந்த டேமேஜஸும் எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சன் பார்த்துருவோம். ஸோ கிச்சன் பொறுத்தளவுக்கு நல்ல தீமில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே இல்லை. நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணலை, அப்படியே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து அவங்களுக்கு வந்து 9 lakhsக்கு மேலே ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தார். அப்போ கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எதுவும் க்ளீன் பண்ணல. ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ கண்டிஷன் அதே போல் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சிங்க் இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்றத்தை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எதுவும் ரெஸ்ட்டெலாம் எதுவும் கவர் ஆகலை. எல்லாமே நல்லாவே இருந்தது. கிச்சனுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா. அது இங்கே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே வந்துடுது உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் பாருங்கள். எல்லாம் சுற்றி வந்து உங்களுக்கு எல்லாமே வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஒரு 10 years ஓல்டான பில்டிங் மாதிரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 4 to 5 years ஓல்டு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு இருந்தவரும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 556 யூனிட் இருக்குது. டோட்டலாக வந்து 6 acresல வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டு. ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது உங்களுக்குள்ள. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் பார்த்துருவோம். ஸோ இந்த ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பால்கனி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 into 12 feet இருக்குது.
நல்ல வியூ இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஓப்பன் டெரஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிப்காட் இருக்குது இல்லையா, சிப்காட் ஐடி பார்க். ஸோ அதுதான் அது. இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் கூட இருக்காது உங்களுக்கு, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காரு உள்ள. ஸோ எல்லாமே நல்லாவே இருந்தது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. எதுவும் அந்த ப்ரோக்கன்லாம் எதுவும் ஆகலை. இந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே ரீசேல் அந்தளவுக்கு வராது. அந்தளவுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டின்னு சொல்லலாம் அது. ஸோ அப்படியே வந்தாலும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. நான் ரேட்டு விசாரிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு வந்து கேட்டதுக்கு அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுல பெரிய ரூமாக இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ நியர்பை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வாட்ரோப் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே கிளியராக நல்லாவே இருந்தது. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம். ஸோ இது மட்டும் ஒரு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. மேலே ஃபால் சீலிங் மாதிரி போட்டிருக்காரு. ஓஎம்ஆர், படூர், உங்களுக்கு கேளம்பாக்கம், உங்களுக்கு புதுப்பாக்கம், இந்த நியர்பை இருக்கிற சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு 3 BHK பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது. ஏன்னா இது பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு 30% மினிமம் 30% வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். இந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கும் ஜிம் இருக்குது, உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது. மினிமம் வந்து 100 நம்பர்ஸ் வரலையும் உங்களுக்கு சீட்டட் கவர் பண்ணியிருக்காங்க. டேபிள் டென்னிஸ் கோர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. க்ளப் ஹவுஸ் தனியாக இருக்குது. யோகா ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆல் அம்யூனிட்டிஸும் சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு. இதுக்கு நியர்பை லேண்ட்மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ரோடு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. படூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது உங்களுக்கு. சிறுசேரி சிப்காட் ஐடி பார்க் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒரு 6 to 7 மினிட்ஸ் அதிகபட்சம் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு 2.4 கிலோமீட்டரில் ஜெயின் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு வந்து டைரக்ட் பைக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பேங்க்கே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஷூரிட்டி வந்து பேங்க்கே கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா 72.5 ஃபிக்ஸட் ப்ரைஸ் மாதிரி கோட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் ஆக்ஷன் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்ஷனில் வந்து டிஃப்ரென்சியேஷன் எதாவது இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ரேட்டை பொறுத்தளவுக்கும் இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு 5 lakh 10 lakh கம்மியாக வர மாதிரி இருந்தாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருந்தது. உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்காது. மேபி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைரெக்டாக வந்துடலாம், அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு. இதுதான் கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 2 2 வீலர் நிறுத்த முடியும், ஒரு கார் நிறுத்த முடியும். ஸோ ஓப்பன் பார்க் இருக்குது, பட் இருந்தாலும் கவர்டு கார் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. எங்கேயுமே வந்து அந்த ஒரு நெருக்கடியே இருக்காது. இதுதான் க்ளப் ஹவுஸு. ஸோ இங்கே தான் வந்து உள்ளே எல்லாமே வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. என்னால் கவர் பண்ண முடியல அந்த போன டைம். டோட்டலாக வந்து 4 பிளாக்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கு இது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே கண்டினியூ ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் யூ.